ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்டிசி எல்லோ பஸ் BS6 தான். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருப்போம் வீடியோ. நம்ம சேனலுக்கு நெக்ஸ்ட் மோட்டிவ் கொடுங்க. பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டி பஸ் மோடு வந்து கிரியேட்டர் யாருன்னா கௌதம் கேமிங் தான். அவர் வந்து நிறைய மோடெல்லாம் க்ரியேட் பண்ணுறாரு. அவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நானும் அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டே இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க் அதுக்கப்புறம் இந்த வீடியோ லிங்க் வரும். இல்லை பஸ் மோட் லிங்க்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோன்னா வந்து நமக்கு ஒரு வெப்சைட்குள்ளே போகும். அது வந்து கௌதம் கேமிங் சேனலோட வெப்சைட்குள்ளே போகும். இது வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் இல்லை, அவர் வீடியோ டிஸ்கிரிப்ஷன். அவரோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துப்போம். பஸ் மோட் டவுன்லோட் லிங்க்னு இருக்குதுங்க, கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேர் மோட்ஸ்குள்ளே போகும். ஷேர் மோட்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 செகண்ட் வெயிட் பண்ணால் க்ரியேட் டவுன்லோட் லிங்க்னு வரும். க்ரியேட் டவுன்லோட் லிங்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே டவுன்லோட்னு வரும். டவுன்லோட்னு வந்ததுக்கப்புறம் திரும்பி டவுன்லோட்னு வருது. எனக்கு ஆடு வந்துச்சு, நான் தட்டி விட்டேன். டவுன்லோட் ஆச்சான்னு பார்த்தேன், வரல. இருங்க பார்க்குறேன். டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தா தான் தெரியும் டவுன்லோட் ஆச்சா இல்லையான்னு. பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சதுக்கப்புறம் வந்து ஜெட்டாச்சியர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு டவுன்லோடுக்கு போய்க்கோங்க. அப்படியே கீழே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது கௌதம் கேமிங் டிஎன்எஸ்டிசி BS6 மோடு ஜிப்புன்னு இருக்கும். அதை எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டிங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். நான் பாஸ்வேர்டு இங்கே போட மாட்டேன், ஏன்னா அது அவர் வீடியோவில் போய் பாருங்கள் பாஸ்வேர்ட் இருக்கும். ஏன்னா நான் இங்கே போடக்கூடாது, ஏன்னா இங்கே பாஸ்வேர்ட் நான் போடக்கூடாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோ எனக்கு எக்ஸ்ட்ரா டைச் பண்ணுங்கள். கௌதம் டிஎன்எஸ்டி பஸ் கேமிங்னு எக்ஸ்ட்ரா டைச்சு ஆனதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ்க்கு போய் காப்பி கொடுத்துக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ்க்கு போயிட்டு மோடு கொடுத்துட்டு அப்புறம் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ பேஸ்ட் பண்ணிட்டீங்களா, பேஸ்ட் பண்ணிட்டு உங்களோட பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேம் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கீழே மோடை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்திருக்கும் டிஎன்எஸ்டி BS6 GGன்னு. இங்கே எனக்கு காமிக்க முடியாது, ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ நடந்துச்சு, அதனால் இப்போ காமிக்க முடியாது. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எனக்கு நிறைய மோட்டிவ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை நாளாக வீடியோ போடாததுக்கு. இந்த இது பார்த்திங்கன்னா இந்த மோடு பார்த்திங்கன்னா க்ரியேட்டட் பை வந்து யாருன்னா கௌதம் கேமிங் தமிழ். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோடு க்ரியேட் பண்ணியிருக்காரு. இத்தனை நாளாக வீடியோ போடாததுக்கு மன்னிச்சிருங்க. இப்போ ரோட் டு 20 சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போகிறோம். எனக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி AC பஸ்ஸோட மோடு அதுதான், அதுவும் கௌதம் கேமிங் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஐயப்பன் டெம்பிள் மேப் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வெட்னஸ்டே அந்த மாதிரி இல்லைனா வெட்னஸ்டே அந்த மாதிரி போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் நாளான்னைக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த மாதிரி எனக்கு மோட்டிவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.